Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், முழு விவரம். விக்னேஷ், வங்கக்கடலில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நேற்று வலுப்பெற்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மேற்கு தென்மேற்கே சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலையும் தமிழ்நாடு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலையும் காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஒடிசா கோபால்பூருக்கு தென்கிழக்கே 1040 கிலோமீட்டர் தொலைவிலையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரம், அதாவது நாளைக்குள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அதன் பிறகு 27ஆம் தேதி காலைக்குள்ள தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல புயலாக மோந்தா புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகரும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இது அந்த காக்கிநாடா கடற்கரை பகுதியில புயலாக கரையை கடக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதனுடைய எதிரொலியாக வட தமிழகம் என்று சொல்லக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுச்சேரி, காரைக்கால்ல மிதமானது முதல் கனமழை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் 26ஆம் தேதி அந்த வட தமிழக பகுதிகளுக்கு கனமழையும் 27ஆம் தேதி இது கரையை கடக்கக்கூடிய அந்த நாளன்று புயலாக உருவாகி கரையை கடக்கக்கூடிய அந்த நாளன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், வீரகுமார், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்து இதனுடைய எதிரொலி எவ்வாறு இருக்கும்? எந்தெந்த பகுதிகளில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் 27ஆம் தேதி காலை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது இந்த சலனம் சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே மற்றும் காக்கிநாடாவிலிருந்து 1000 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் சின்னம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே அக்டோபர் 28ஆம் தேதி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இது காக்கிநாடாவை நோக்கி சென்றாலும் நமக்கு சாதகமான மேக குவியல்கள் காரணமாக அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகள்ல வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல பரவலாக இந்த சலனத்தில் இருந்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அந்த மழைப்பொழிவின் தீவிரம் எவ்வளவு இருக்கும் என்பதை இந்த புயல் சின்னம் நகர தொடங்கும் போது நம்ம அதை உறுதிப்படுத்தலாம். ஒரு கனமழையாக இருக்குமா அல்லது மிக கனமழை அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்குமா, குறுகிய காலத்துல தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கா என்பது நம்மிலிருந்து கிட்டத்தட்ட 990 கிலோமீட்டர் தொலைவுல தான் புயல் மையம் கொண்டிருக்கு. இது நகர தொடங்கும் போது அதன் தீவிரம் நமக்கு தெரியும். தற்போதைய நிலையில இந்த சலனத்தினால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழை உறுதி என்பது திட்டவட்டமா தெரியுது. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 27, 28 தேதிகள்ல பரவலா வடகோடி மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி ஹேமச்சந்திரன். வீரகுமார், உங்களுக்கும் நன்றி. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.